ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் உள்ள 3rd யூனிட் நான் நிலம் படைத்தவன். இதை எழுதினது யார் அப்படின்னா முடியரசன். ஓகே, இதில் பார்த்துடலாம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. அதாவது தொழிலும் வணிகமும் ரெண்டுமே அவனுடைய வாழ்க்கையை உயர்த்துனுச்சு. தமிழரின் வணிக மேன்மையை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஐவகை நிலங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் 4 நமக்கு தெரிஞ்சது 5 வகை நிலம். ஆனால் நமக்கு பாடலில் 4 இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது நானிலம் படைத்தவன். ஓகே, பாடல் வரி பார்த்துடலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட வெறும் நாகரிகம் மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் அதாவது முத்து குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி காலமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். பாடலாசிரியர் முடியரசன். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்பு களிப்புனா மகிழ்ச்சி, எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழினா கடல். ஓகே, பொருள் பார்த்துடலாம். தமிழன் கற்கள் முட்கள் நிறைந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி அதாவது சரி பண்ணி பயன்படுத்தியிருக்கான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். இதெல்லாம் உருவாக்கியிருக்கான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன். அப்போ நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் இவர் சொல்கிறாரு. பட் 5 வகை நிலங்கள் நமக்கு இருக்குன்னு தெரியும். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களில் எளிதாக வெற்றி கொண்டான். பனி சூழ்ந்த மலையில் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் முத்தெடுத்தான். ஏலம் மிளகு இதெல்லாத்தையும் கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். அவனா சான்றோர் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். ஓகே, நூல்வெளி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. துரைராசு முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பறவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வாணியம்பாடி யாருன்னு கேட்டால் முடியரசன், அதாவது துரைராசு. புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் தான் இந்த நானிலம் படைத்தவன் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. ஓகே, இது பாடல் வரி யார் எழுதுனதுன்னு பார்த்துடலாம். பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கண்டு சேரத்தந்தங்கள் அதாவது சேரத்து தந்தம் அதாவது கேரளத்து யானை இருக்கு இல்லையா, அதோடைய தந்தம் அதை பரிசளிப்போம். இந்த வரிகள் பாரதியாருடையது. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக. ஓகே, அடுத்தது கடலோடு விளையாடு. இதில் பாடல் வரி பார்த்துடலாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா. அதாவது இதில் பாடல் வரியில் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ விடிவெள்ளினா விடிவெள்ளி நமக்கு விளக்காக இருக்குது, விரிகடல் பள்ளிக்கூடமாக இருக்குது, அடிக்கும் அலை நம்முடைய தோழன், மேகம் நமது குடை, வெண்மணல் பஞ்சுமெத்தை, வெண்ணிலிடி காணும் கூத்து அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய இடி காணக்கூடிய கூத்து, பாயும் புயல் நம் ஊஞ்சல், பனிமூட்டம் உடலுக்கு போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை வெப்பம் மிகுந்த அந்த சுடர் கதிர் நமக்கு சுடர் கூரை, கதிர் சுடர் அது கூரை,
கட்டுமரம் வந்து வாழும் வீடு. மின்னல் வரி அதாவது மின்னல் வரி வந்து அரிச்சுவடி எழுத்துச்சுவடின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க பிடிக்கக்கூடிய அந்த மீன்கள்லாம் வந்து அவங்களுடைய பொருட்கள். அப்புறம் முழு நிலவு வந்து கண்ணாடி. அவங்க மூச்சு அடக்கி நீச்சல் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து யோகம். அப்புறம் வந்து தொழும் தலைவன், அவங்க வழங்கக்கூடிய தலைவன் வந்து வானம். துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த பாடல்லேருந்து எதுக்கு வச்சுருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். பாடல் வரி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். வெடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலை பஞ்சு மெத்தை ஐலசா, வெண்ணிலடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெரும் வானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனுடைய ஒளி. கதிர்ச்சுடர்ன்றது கதிரவனுடைய ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடு. அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். இது சொல்லும் பொருளும். பாடலோட பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, அதுதான். இந்த பாடல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த பற்றினது. அங்கே உள்ள மக்கள் வந்து பரத்தியர். அவங்களோட தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். பூ வந்து தாழம்பூ. ஓகே. உழைக்கும் மக்கள் வந்து அவங்களோட களைப்பை மறக்கிறதுக்காக உற்சாகத்தோடு பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம கொடுத்துருக்குற இந்த பாடல் வந்து சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்தது இது எல்லாமே வந்து பிரித்தெழுதுக தான் இருக்குது. இது பார்த்தீங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதை அப்படியே கூட கொடுத்து பொறுத்துக்களை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்குது. விடிவெள்ளி வந்து விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் வந்து பனிமூட்டம் போர்வை, புயல் வந்து ஊஞ்சல். அவ்வளோதான். அடுத்தது வந்து வளரும் வணிகம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனிதர் வந்து வாழ்வில் வணிகம் வந்து பெரும் பங்காக அது நமக்கே தெரியும், வணிகம் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு. அதை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வணிகர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம். பொருட்களை வந்து யார் விற்கிறாங்களோ அவங்கள வணிகர்னு சொல்கிறோம், யார் வாங்குகிறாங்களோ அவங்கள நுகர்வோர்னு சொல்கிறோம். முன்னாடி வந்து பண்டமாற்று வணிகம் இருந்தது, இப்போ நம்ம வந்து அதை பணமாக வச்சு பயன்படுத்துகிறோம். வணிகத்தில் வந்து வகைகள் என்னென்னா, தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம்னு ரெண்டாக பிரிக்கலாம். தரைவழி வணிகம்னும் பொழுது சாலை வழியாக போகிறது எல்லாம். நீர்வழின்னும் பொழுது கப்பல் வழி இதை சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து வணிகர்கள் வந்து வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக செல்வாங்க. இந்த குழுவை வந்து வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழுவாக போகிறத வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தரை வழியில் போகிறதுக்கு என்னென்ன பயன்படுத்துனாங்கன்னா, எருது, கழுதை, குதிரை இதெல்லாம் பயன்படுத்தினாங்க வண்டிகளாக. ஓகே. அடுத்தது கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் வந்து என்னென்னா துறைமுகங்கள். துறைமுக நகரங்களை வந்து பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இந்த லைனை கொடுத்து இது எந்த பாடலில் இருந்தது பாடல் வரின்னு கேட்பாங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பின் கொல்லை சாட்சி ஒமனர் புகழும். இடையில லைன்ஸ் வரும், அதை நம்ம கொடுக்கல, இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகள் வந்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்கை சாட்சி உமனர் புகழும். நற்றிணையில் 183வது பாடல். பாலோடு வந்து கூழோடு பெயரும். இந்த வரி வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது வந்து அகநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. ஓகே. அதனால நோட் பண்ணிங்க. அந்த பாடல் வரியை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாய் விளங்கியது எதுனா பூம்புகார். வணிகத்தை வந்து தனிநபருடைய வணிகம், நிறுவன வணிகம்னு பிரிக்கலாம்.
தனிநபரால் உருவாக்கப்பட்டு ஒரு தனிநபர் நடத்துகிறது தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டவர் நிறைய பேர் இணைந்து செய்கிறது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். சிறு வணிகம்னு எதை சொல்கிறோன்னா, சும்மா தள்ளுவண்டி அந்த மாதிரிலாம் போட்டு விற்கிறாங்களா, அதெல்லாம் சிறு வணிகம். ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பெரு வணிகம். பெரிய அளவில் முதலீடு செஞ்சு பண்ணுறதெல்லாம் பெரு வணிகம். ஏற்றுமதி இறக்குமதி பார்த்துடலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புறது வந்து ஏற்றுமதின்னு சொல்லுவோம். பிற நாடுகளில் இருந்து அங்கே உள்ள பொருட்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறத இறக்குமதின்னு சொல்லுவோம். ஓகே, ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற நாட்டில் இருந்து சீனத்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அரேபியாவிலேருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. சீனத்துலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு, அரேபியாவிலேருந்து குதிரைகள். தமிழகத்திலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது வந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம். மிளகு வந்து ஒரு மருந்து பொருள். வணிகத்தில் நேர்மை அப்படிங்கிறதுக்கு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. வணிகம் செய்வாருக்கு வணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின், இது திருக்குறள். வணிகருடைய நேர்மையை பற்றி சொல்லுது இந்த குறள். அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்ற வரி வந்து பட்டினப்பாலை. இதுவும் வந்து வணிகரை பற்றி தான் கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தது இணைய வணிகம்ன்ற போது இப்போ வந்து கடைகளுக்கு சென்று பொருள் வாங்குவதற்கு நேரம் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இணைய வணிகம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மின்னணு பரிமாற்றம் வந்து செய்கிறோம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி நோட் பண்ணிங்க. கொள்வது மிகைப்படாது, கொடுப்பதுவும் குறைபடாது, பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி, இது திருக்குறள். கொள்வது மிகைப்படாது, கொடுப்பதும் குறைபடாது வந்து பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோரும் பட்டினப்பாலை. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவது யாருன்னா நுகர்வோர். வணிக அது நமக்கு தெரியும், சேர்த்து எழுதுக. ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அடுத்தது உழைப்பே மூலதனம். இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் லைனே, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர், அது வந்து ஔவையாருடைய அறிவுரை. இது ரொம்ப முக்கியமானது. பணத்தை வந்து சும்மா சேர்த்தே வச்சுருக்கிறது மடமை, அதை சரியான விதத்தில் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது. இந்த கதையை படித்து பார்த்துங்க, அவ்வளோதான். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஓகே, சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படின்ற சொற்களில் இது வந்து ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டி இருக்குது. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்காக அந்த சொற்கள்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அ, இ இதுதான் வந்து ஒரு விஷயத்த பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறது இந்த எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. இது மாதிரி ஒரு எழுத்தை சுட்டி காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை வந்து சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள். ஊங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து பயன்பாட்டில் இல்லை. அகச்சுட்டில் என்ன அப்படின்னா, இவன், அவன், இது, அது அப்படின்ற சொற்களில் சுட்டு எழுத்துக்களை நீக்கினா பொருள் வந்து இருக்காது. வன், தூ அப்படி தான் இருக்கும், அதுக்கு பொருள் கிடையாது. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லின் உள்ளேயே, அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, அவ்வானம், இம்மலை, இந்நூல் அப்படின்ற சொற்களில் இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் இருக்கும். இதை தான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். அண்மை சுட்டுனா என்னென்னா, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இந்த சொற்களில் அருகில் உள்ள பொருட்களையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். இது வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஈ பயன்படுத்துகிறோம். செய்மை சுட்டு அப்படிங்கிறது வந்து தொலைவில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதுக்கு வந்து ஆ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அருகில் உள்ள பொருட்கள் ஏதோ இதுக்கும் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உது, உவன்றது. இப்போ அது பயன்பாட்டில் இல்லை. அது நமக்கே தெரியும். இப்போ நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறதே கிடையாது.
அடுத்தது சுட்டுத்திரிபு. சுட்டுத்திரிபில் என்ன அப்படின்னா அம்மரம், இவ்வீடு, இந்த புறச்சுட்டுக்கள் இதெல்லாம் வந்து புறச்சுட்டுன்னு நமக்கு தெரியும். இந்த சொற்கள் வந்து அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அ இ அப்படின்ற சுற்றெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த இந்த அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த அம்மரம் தான் அந்த மரம்னு வந்திருக்கு, இவ்வீடு தான் இந்த வீடுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி மாற்றம் பெற்று வரதை சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவோம். அ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சில எழுத்துக்கள் வந்து வினா எழுத்து சொற்களில் முதல்ல இடம்பெறும், சில எழுத்துக்கள் வந்து பின்னாடி, அதாவது கடைசியாக வரும். உதாரணம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5ம் தான் வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் எத்தனைன்னா 5, சுற்றெழுத்துக்கள் 3. ஃபஸ்ட்டு இந்த 5ல் மொழிக்கு முதல்ல வர்றது என்னென்னு பார்த்துடலாம். மொழிக்கு முதலில் வருபவை ஏ, யா, அதாவது எங்கு யாருக்கு அப்படின்னு வர்றது. எங்கு யாருக்கு. ஏ, யா முதலில் வருபவை. இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, ஆன் முடிதா, தெரியுமோ, ஓன் முடிதா. ஸோ இதெல்லாம் இறுதியில் வர்றது. மொழி முதலிலும் இறுதியிலும், சில எழுத்து மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். எடுத்துக்காட்டு ஏ எப்படின்னா ஏன் ஃபஸ்ட்லேயே வந்துடுது. அடுத்தது நீதானே, அப்போ இந்த இடத்துலையும் ஏ வருது. ஸோ இது வந்து மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். அடுத்தது அகவினா. அகவினானா என்னென்னா எது யார் என்ற சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அதுக்கு பொருள் கிடையாது. ஏன்னா தூ தான் இருக்கும், இரு தான் இருக்கும், அது பொருள் கிடையாது. இது மாதிரி அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. நமக்கு முன்னாடியே தெரியும். அவனா, வருவானோ இந்த சொற்களில் ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இது மாதிரி வர்றதை வந்து புறத்தே வந்து வினா பொருளை தரதை புறவினா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள 3 யூனிட், அப்புறம் செகண்ட் டேர்மில் உள்ள 3 யூனிட் பார்த்துட்டோம். இந்த 3 மொத்தம் நம்ம இதுவரை 6க்கு மட்டும் 6 யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம். 6 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த 6 வீடியோவையும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்டில் 6th நியூ புக் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த 6 வீடியோஸும் அப்லோட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அடுத்தது 6th 3rd டேர்மில் உள்ள ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.